ஹலோ பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். பாருங்க, சூப்பரா முருங்காயோட வந்திருக்கேன். என்னன்னு பாக்குறீங்களா? இந்த முருங்காயை வச்சு சூப்பரா உங்களுக்கு ஒரு ரெசிபிங்க. இந்த முருங்காய்லாம் வந்து சீசன்ல கிடைக்கிற காய் தான். சீசன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே நானுன்னு கிடக்கும் எங்க பார்த்தாலும். நம்ம சீண்ட கூட மாட்டோம். எப்பயாவது வாங்கி சாம்பார் வைப்போம், இல்லாட்டி ஒரு பொரியல்ல போடுவோம், அவ்வளவுதான். ஆனா இதுல எவ்வளவு சக்தி இருக்குமா! நிறைய இரும்பு சக்தி இருக்கு, நிறைய ஹீமோகுளோபின் இருக்கு. உங்க பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இது முருங்காய் செஞ்சு கொடுங்க. இந்த முருங்காயை வச்சு ஒரு ஊறுகாய் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ரொம்ப டேஸ்டியான ஊறுகாய், ஈஸியான ரெசிபிங்க. இவ்வளோ ஈஸி தானே? இது பேரை கேட்கும்போது கஷ்டமா இருக்கு, செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லித்தரேன். ஒரு 4 ஸ்டெப்பு தான். பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு ஆம்லேட்டோ இல்லை ஒரு அப்பளமும் வச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு கூட லஞ்ச் பாக்ஸாக கட்டி அனுப்பலாம் பிள்ளைகளை. ரொம்ப ஈஸியான இந்த முருங்காய் ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்யலான்னு என்னோட வீடியோவை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப்பு கொடுங்க தயவுசெய்து. பாய் பிள்ளைகளா. இப்போ முருங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி பானையில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுருங்க. ஒரு 200 கிராம் புளியை நல்லா திக்காக கரைச்சி பக்கத்து ஸ்டவ்வில் கொதிக்க விடுங்க. ஒரு 1/4 கிலோ பிஞ்சு முருங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு வறுக்கிற ஃபேன் வச்சு இப்போ ஒரு பொடி நம்ம தயார் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். நான் வந்து 150 கிராம் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகா ஒரு 150 கிராம். இது எல்லாம் பொன்னிறமாக வறுத்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் சட்டி வைங்க. நல்லா ஒரு 350-400 கிராம் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுருங்க. கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிறோம்ல குட்டி குட்டியாக முருங்காய், அதை எண்ணெயிலே போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த முருங்காய் நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடியெல்லாம் போட்டுருங்க. பொடியெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. எண்ணெயிலே வதக்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த முருங்காவோட சதை, அந்த சதையையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி பக்கத்தில் கொதித்து அந்த புளி நல்லா துவையல் மாதிரி இருக்கும், அந்த புளியவும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ஊறுகாய் நல்லா சாப்பிட்ற மாதிரி வந்துடுங்க. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த ஊறுகாயை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு லஞ்சாக கூட ஒரு நாளைக்கு கட்டி கொடுக்கலாங்க. நிறைய இரும்பு சத்து உள்ள இந்த முருங்காயை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கேளுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி அப்படியே அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே தலைன்னு வரணும் பசங்களா. இப்போ நீங்கள் ஆற வச்சு பாட்டிலில் அடைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் சாலங்களா.